ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரையிலான வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது எத்தனை சதவீத வரி விதிப்பை அமெரிக்கா அறிவித்துள்ளது? விடை 25%. இந்தியா உள்பட உலகின் பல்வேறு நாடுகள் மீது அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரி விதிப்பு 7 ஆகஸ்ட் 2025 முதல் நடைமுறைக்கு வந்தது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ள சில நாடுகள் மீதான வரிகள்: இந்தியா 25%, ஜப்பான் 15%, பாகிஸ்தான் 19%, இலங்கை 20%, பிரிட்டன் 10%, கனடா 35%, சிரியா 41%. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு? விடை ஆர்டிகல் 66 கீழ் 1. நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஜூலை 21 ராஜினாமா செய்தார். சட்டப்பிரிவு 68 கீழ் 2. உயிரிழப்பு, ராஜினாமா அல்லது பதவி நீக்கம் உள்ளிட்ட காரணங்களால் முழு பதவி காலமான 5 ஆண்டுகளுக்குள் குடியரசு துணைத் தலைவர் பதவியிடம் காலியாக நேரிட்டால் கூடிய விரைவில் அந்த இடத்தை நிரப்புவதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறுகிறது. ஆகஸ்ட் 2025 இந்திய கடற்படை அகாடமியின் கமாண்டண்டாக நியமனம் செய்யப்பட்டவர்? விடை மணிஷ் சாதா. இந்திய இராணுவ அகாடமியின் தலைமையகம் டேராடூன், உத்தரப்பிரதேசம். இந்திய கடற்படை அகாடமியின் தலைமையகம் எலிமலை, கேரளா. இந்திய விமானப்படை அகாடமியின் தலைமையகம் துண்டிகல், ஹைதராபாத். அதிகாரிகள் பயிற்சி அகாடமியின் தலைமையகம் சென்னை. ஃபெர்டினண்ட் ஆர் மார்கோஸ் ஜூனியர் என்பவர் எந்த நாட்டின் அதிபர்? விடை பிலிப்பீன்ஸ். கூற்று 1. நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் 2 ஆகஸ்ட் 2025 அன்று சென்னை சாந்தோமில் தொடங்கி வைத்தார். கூற்று 2. இத்திட்டம் மூலம் தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு 17 உயர் மருத்துவ பரிசோதனைகள் வழங்கப்படும். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. 2023 ஆண்டுக்கான 71வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த படத்துக்கான விருதை பெற்றது? விடை 12th ஃபெயில். 71வது தேசிய திரைப்பட விருதுகள் 2023 ஆண்டுக்கானது. சிறந்த நடிகர் விருது ஷாருக் கான் மற்றும் விக்ராந்த் மாசே. சிறந்த நடிகை விருது ராணி முகர்ஜி. சிறந்த துணை நடிகர் MS பாஸ்கர் மற்றும் விஜயராகவன். சிறந்த துணை நடிகை ஊர்வசி மற்றும் ஜான்கி போடிலாலா. சிறந்த இயக்குனர் சுதீப்தோ சென். சிறந்த பின்னணி பாடகர் விருது PVNS ரோஹித். சிறந்த பின்னணி பாடகி ஷில்பா ராவ். சிறந்த தமிழ் திரைப்படம் பார்க்கிங். சிறந்த இசையமைப்பாளர் விருது GV பிரகாஷ். 12வது புரோ கபடி லீக் 2025 போட்டிகள் எத்தனை நகரங்களில் நடைபெற உள்ளது? விடை 4 நகரங்கள். இந்தியாவில் முதல் முறையாக திருநங்கைகளுக்கான கொள்கையை வெளியிட்டுள்ள மாநிலம் எது? விடை தமிழ்நாடு. தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை 2025 ஜூலை 31 வெளியிடப்பட்டது. திருநங்கையருக்கு தங்களது அடையாளங்கள் மற்றும் உடல் அமைப்பில் சுய நிர்ணயத்துடன் பாகுபாடு, வன்முறை இல்லாதவர்களாக வாழவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே இக்கொள்கையின் நோக்கம். சட்டப்பூர்வ அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்களை
திருநங்கைகளுக்கான கொள்கை கொண்டுள்ளது? கேரள மாநிலத்தின் தற்போதைய ஆளுநர் யார்? விடை ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர். கேரளாவின் தற்போதைய முதல்வர் பினரயி விஜயன். ஆகஸ்ட் 2025 இந்திய ஆடவர் கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? விடை காலித் ஜமீல். ஆகஸ்ட் 2025 விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர்? விடை ஏ ராஜராஜன். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் நாட்டிலேயே முதலிடம் பிடித்த மாநிலம் எது? விடை தமிழ்நாடு. தமிழகத்தில் உறுப்பு தானம் செய்பவர்களின் உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என்று 23 செப்டம்பர் 2023 முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் உலக அளவில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. அடுத்தடுத்த இடங்களில் அமெரிக்கா மற்றும் சீனா உள்ளது. தேசிய உறுப்பு தான தினம் ஆகஸ்ட் 3. சமீபத்தில் எந்த நாட்டிடமிருந்து C-295 ரக இராணுவ விமானத்தை இந்தியா பெற்றது? விடை ஸ்பெயின். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? விடை பிங்காலி வெங்கையா, ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர். சமீபத்தில் காலமான கல்வியாளர் வசந்தி தேவி பிறந்த மாவட்டம் எது? விடை திண்டுக்கல் மாவட்டம். கல்வியாளர் வசந்தி தேவி வகித்த பதவிகள் 1992 to 98 வரை மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், 2001 to 2002 வரை தமிழக திட்டக்குழு உறுப்பினர், 2002 to 2005 வரை தமிழக மாநில மகளிர் ஆணைய தலைவர். வசந்தி தேவி கல்லூரி பேராசிரியராக இருந்த காலத்தில் பெண் சிசு கொலைகள் உள்ளிட்ட பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கான போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார். கூற்று 1. உணவு விநியோகிக்கும் 50,000 பணியாளர்களுக்கு விபத்து காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூற்று 2. பணியின் போது மரணம் அடைந்தால் ரூபாய் 5 லட்சம் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. பின்வரும் எந்த நாட்டின் முன்னாள் அதிபரான அல்வாரோ உரிபேவுக்கு 12 ஆண்டுகள் வீட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது? விடை கொலம்பியா. இந்திய இராணுவத்தின் துணை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை புஷ்பேந்திர சிங். இராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி. ஆகஸ்ட் 2025 இந்திய கடற்படையின் 47வது துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர்? விடை சஞ்சய் வத்சயன். வைஸ் அட்மிரல் சஞ்சய் வத்சயன் 1988 ஜனவரி 1 இந்திய கடற்படையில் பணியமர்த்தப்பட்டார். இவரது சேவையை அங்கீகரிக்கும் வகையில் 2021 அதி விசிஷ்ட் சேவா பதக்கம் வழங்கப்பட்டது. தற்போது இந்திய கடற்படை தலைமை தளபதி தினேஷ்குமார் திரிபாதி. நாட்டின் நீண்டகால உள்துறை அமைச்சர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? விடை அமித்ஷா. 2258 நாள்கள். ஒரு மாதத்தில் குடிமக்கள் ஈடுபட்டு தளத்தில் அதிகம் பதிவு செய்ததற்காக கின்னஸ் சாதனை படைத்த திட்டம் எது? விடை பரீட்சா பே சர்ச்சா. மாணவர்கள் ஆசிரியர்களை நேரில் சந்தித்து பிரதமர் மோடி பேசும் பரீட்சா பே சர்ச்சா தேர்வு பற்றிய கலந்துரையாடல் திட்டம் 2018 முதல் நடந்து வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் 8வது பதிப்பிற்கு ஒரு மாதத்தில் 3.53 கோடி பேர்
மைகோவ் என்ற இணையதளத்தில் பதிவு செய்துள்ளனர். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மாதத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டு தளத்தில் அதிகம் பேர் பதிவு செய்ததற்காக கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளது. நாட்டின் முதல் புல்லட் ரயில் சேவை மும்பை டு அகமதாபாத் இடையே எந்த நாட்டின் நிதியுதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? விடை ஜப்பான். 4 ஆகஸ்ட் 2025 அன்று எங்கு அமைந்துள்ள அதிநவீன மின் வாகன உற்பத்தி ஆலையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார்? விடை தூத்துக்குடி சில்லாநத்தம். இங்கு அமைந்துள்ள அதிநவீன மின் வாகன உற்பத்தி ஆலை வின்ஃபாஸ்ட் நிறுவனம் வியட்நாம் நாட்டைச் சேர்ந்தது. சமீபத்தில் காலமான சிபு சோரன் எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் ஆவார்? விடை ஜார்க்கண்ட் மாநிலம். 1973 ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை சிபு சோரன் தொடங்கினார். சிபு சோரன் திசோம் குரு மண்ணின் தலைவர் என்று அழைக்கப்பட்டார். தற்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல்வர் ஹேமந்த் சோரன். லெஜெண்ட்ஸ் உலக சாம்பியன்ஷிப் 2025 கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை தென்னாப்பிரிக்கா. ஆகஸ்ட் 2025 கீர் கங்கா நதியின் நீர்பிடிப்பு பகுதியில் ஏற்பட்ட மேக வெடிப்பு காரணமாக எங்கு நிலச்சரிவு ஏற்பட்டது? விடை உத்தரகாண்ட் மாநிலம். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளித்து வந்த அரசியலமைப்பின் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட தினம்? விடை 5 ஆகஸ்ட் 2019. 5 ஆகஸ்ட் 2019 அன்று ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. சமீபத்தில் காலமான சத்யபால் மாலிக் 2018 ஆகஸ்ட் முதல் 2019 அக்டோபர் வரை ஜம்மு காஷ்மீரின் ஆளுநராக பதவி வகித்தார். 2025 ஆண்டுக்கான அறிவியல் மேதை ஜி.டி. நாயுடு விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை போ. பிரகாஷ். கூற்று 1 தேசிய கைத்தறி தினம் ஆகஸ்ட் 7 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. கூற்று 2 சுதேசி இயக்கம் 1905 ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதனை நினைவு கூறும் வகையில் 2015 ஆண்டு முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேசிய கைத்தறி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. மத்திய அரசின் புள்ளி விவரங்களின்படி 2024-25 நிதியாண்டில் திருத்தப்பட்ட தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம்? விடை 11.19%. இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? விடை ஹீரோஷிமா. 6 ஆகஸ்ட் 1945 அன்று ஹீரோஷிமா மீது அணுகுண்டு வீசப்பட்டது. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு விடுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் எது? விடை சிக்கிம். முதல் பிம்ஸ்டெக் பாரம்பரிய இசை விழா எங்கு நடைபெற்றது? விடை புதுடெல்லி. இந்த இசை விழாவின் தலைப்பு சப்தசூர் 7 நேஷன்ஸ் 1 மெலடி. சமீபத்தில் சரஸ்வத் வங்கியுடன் டேஷ் வங்கியை இணைப்பதற்கு ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. விடை நியூ இந்தியா கூட்டுறவு வங்கி. எம்.எஸ். சுவாமிநாதன் தி மேன் ஹூ ஃபெட் இந்தியா எனும் நூலின் ஆசிரியர் யார்? விடை பிரியம்பதா ஜெயக்குமார். இந்தியாவின் முதல் 1 மெகாவாட் பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது?
விடை தீன் தயாள் துறைமுகம், குஜராத். ஷிம்பெக்ஸ் 2025 எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கடற்படை பயிற்சி? விடை இந்தியா, சிங்கப்பூர். சமீபத்தில் இஸ்ரோ தனது ஹோப் திட்டத்தை எங்கு தொடங்கியது? விடை லடாக், சோகர் பள்ளத்தாக்கு பகுதி. கிரக ஆய்விற்கான இமயமலை நிலையம் என்பது ஹோப் திட்டமாகும். முழுக்க முழுக்க சூரிய சக்தியில் இயங்கும் இந்தியாவின் முதல் சட்டமன்றம் எது? விடை டில்லி சட்டமன்றம். சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பின் 107வது உறுப்பினர் நாடு எது? விடை மால்டோவா. லடாக்கில் விளையும் சீபக் தார்ன் மற்றும் பக்வீட் விதைகள் நாசாவின் டேஸ் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பப்பட்டன. விடை குரு 11. நண்பர்களுக்கான கேள்வி. மத்திய அரசின் புள்ளி விவரங்களின்படி 2024-25 நிதியாண்டில் திருத்தப்பட்ட தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் என்ன? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.